ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பல முறை உனக்கு அருள்வாக்கு கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீ தான் உன் மனசு இருந்த பல குழப்பத்திலும் உன்னுடைய சூழ்நிலையாலும் நான் என்ன சொல்கிறேன்றதை கேட்க தவறிட்டேன். இந்த முறையாவது நான் சொல்கிறத கேட்டு நீ மனசை தைரியப்படுத்திக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ அழுக வேண்டிய அவசியம் உனக்கு வராது என் செல்லமே. இப்போது உன்னை சுற்றி இருக்கிற எல்லா துன்பங்களையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே உன்னை நோக்கி துன்பம் வருவதற்கு முன்பாகவே தூள் தூளாக நொறுங்கி பொடிப்படியாக போகும்படி நான் செஞ்சு முடிச்சிருவேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் என் பாதத்தில் வைக்கப்படுகிற மலர் போலதான். அந்த மலரை போல உன்னை மன அமைதியோட முக மலர்ச்சியோட நான் வாழ வைக்கிறேன். இப்போது உன் வாழ்க்கையில புயல் போல பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நீ என்ன நினைச்சு தைரியமாக முன்னேறி போனினா எந்த சிரமமும் உன்னை பாதிக்காது என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க போறேன். எல்லா தடைகளையும் அகற்றி நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரேன். இனிமே உன் வாழ்க்கையில் வெற்றியும் வளமும் அமைதியும் ஆரோக்கியமும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். நீ எதை நினச்சும் பயப்படாம முழுசா என்னை நம்புனினா போதும். உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் அனைத்தையும் தருவதற்கு இந்த வராகியம்மா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நான் எப்போதுமே உன் கூடவே தான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாத அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வராகி அம்மா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நீ நினைத்த விதமாகவே நடத்தி முடிக்க போகிறேன். சில நேரம் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்கிட்ட நல்ல விதமாக பேசினாலும் அவங்க மனசில் நல்ல எண்ணங்களோடு தான் பேசுகிறாங்களா, இல்லை மனசுக்குள்ளே உன்னை வச்சுக்கிட்டு வெளியே வேறொரு விதமா உன்கிட்ட பொய்யா நடிக்கிறாங்களான்றத நீ புரிஞ்சுக்க முயற்சி செய். உன்னுடைய கவனம் எப்போதும் உன்னுடைய கடமைகளில் மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா மற்ற எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். உன் மனசளவில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் உன் வாழ்க்கையிலையும் தொடரட்டும். இனிமே அனைத்தையும் நல்லபடியாக இந்த வராகி அம்மா நான் நடத்தி முடிக்கிறேன். ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் செஞ்சு அது உனக்கு சரியா வராம பிரச்சனையாகவே இருக்குதுன்னா, நான் உன்னை காப்பாத்தாம இருக்கிறேன்னா அந்த விஷயம் உனக்கு சரி வராது. நீ அதை கைவிட வேண்டும் என்பதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒன்றை நீயாக விரும்பி செய்தாலும் இந்த வராகியம்மா அது உனக்கு நடத்த விடமாட்டேன். அப்படிதான் சில மாயையான பொய்யான விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்காம நான் தடுத்துக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது கசப்பாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் இந்த அனுபவ பாடத்தை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நான் இனிமையாக மாற்றி அமைப்பேன். இனிமே உன் மனசில் எந்த திண்டாட்டத்துக்கும் இடமே இல்லை. உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா நான் நடத்தி முடிக்கிறேன். உன் வீட்டில் இப்போது நான் வந்து அருள் செய்கிறதுக்கான காலம் வந்ததால் தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே தள்ளிப்போன விஷயமும் தாமதம் ஆய்கிட்டிருந்தே விஷயமும் சரியான நபர்கள் மூலமாக உன் மனசுக்கு நிறைவாக நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உன்னுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தந்துடுறேன் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் என் அருளால் ஒளி பெருகும். நம்பிக்கையோடு என்னை வழிபடும் உனக்கு நான் சரியான வழியை காட்டுவேன். நிச்சயமா இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் உண்டாகும். உன் துயரத்தையும் துன்பத்தையும் துடைப்பதற்காகவே இந்த வராகியம்மா நீ இருக்கிற திசையை நோக்கி ஓடி வந்திருக்கேன். நான் விரும்பாம என்னை யாரும் வணங்க முடியாது என் செல்லமே. இப்போது கூட நீ என்னை நம்பி வணங்கி வழிபடுவதை பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்யலான்ற அந்த எண்ணத்தோட இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ இழந்ததை எல்லாம் கண்டிப்பாக மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து ஒப்படைப்பேன். நான் இருக்கும்போது
நீ எதற்காக பயப்பட? உன் மனசுல எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும், உன் உடம்பு சோர்வடைந்து போனாலும், உன் நெஞ்சத்தில் வஞ்சங்களும் அல்லது தேவையற்ற எண்ணங்களும் இருந்தாலும், இந்த வராகி அம்மா அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தர்றதுக்காகவே இப்போதும் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ தூங்குனாலும் முழிச்சாலும் நான் உன் கூடவே தான் இருந்து உன்னை வழி நடத்துறேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில இருந்த ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி உன்னை வழி நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் வாழ்க்கையில உனக்கான சந்தோஷமான காலம் வந்துருச்சு. நீ எப்போதும் என் மேல நம்பிக்கை தைரியமாக வச்சிருக்கும் போது உன்னுடைய அன்புக்கும் பக்திக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். இனிமே நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கேற்ற காலம் வந்துருச்சு. உன் மனசுல நீ இழந்த ஆசைகள் அனைத்தையும் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எப்போதும் உன் கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சினா போதும். கடந்த கால வலிகளையும் வேதனைகளையும் தாண்டி நீ வெற்றி பெறும் பாதையில உனக்கு உறுதியாக உழைப்பை கொடுத்ததற்கு பலனாக வெற்றிக்கான வழிகளை காட்ட வந்திருக்கேன். என் வாழ்க்கையில நான் முன்னேறுவேனா, எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு கலங்கி போயிருந்த உனக்காகவே நல்ல வாய்ப்புகளை தர வந்துட்டேன். இனிமே உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற வித்தைய நீ கத்துக்காத வரைக்கும் உன் மனசும் உன்னுடைய செயல்களுமே உனக்கு எதிரியாக இருந்து விடுமேன் செல்லமே. எப்போதும் இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்களா நீ நினைக்கிறது போலவே எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க. யார் எப்படிப்பட்டவங்க, அவங்க கிட்ட நீ எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்ற விஷயங்களை நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன்னுடைய மனசையும் நீ பேசுகிற வார்த்தைகளையும் உன்னுடைய செயல்களையும் நீ எப்படி கட்டுப்படுத்திக்கிறாய்ங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்வின் திசையை அது நிர்மாணிக்குது. நான் உனக்கு கொடுக்க போகிற அருளால் இப்போது நீ ஜெயிச்சு சாதிக்க போகிற. இந்த உலகத்தில் நீ யாருடன் பேசினாலும் யாரிடம் பழகினாலும் உன் தன்மையை இழக்காம சாந்தமா அறிவா புத்திசாலித்தனமா நடந்துக்கிற விதத்தை, அந்த திறமைய இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்கிறேன். நான் சொல்வதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. என் முன்னால நீ மண்டியிட்டு அழுகும்போது இந்த வராகி அம்மாவின் மனசு துடிக்கிறது தெரியுமா? இதோ உன் கர்ம வினையையும் உன்னுடைய மன கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில இருக்கும் பிரச்சனைகளையும் நான் ஏத்துக்கிறேன். இனிமே என் குழந்தையான நீ கண்ணீர் வடிக்க கூடாது. உன் கர்ம வினைகளை எல்லாம் தகர்த்து உன் வாழ்க்கையில உன்னை நல்ல நிலைமைக்கு நான் உயர்த்தி காட்டுவேன். அது வரைக்கும் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு என் செல்லமே. இன்னைக்கு கூட உன் மனசுல ஒரு குழப்பம் இருக்கு, அதை நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறன்றது எனக்கு தெரியும். ஆனா அந்த விஷயமே நடக்காம, எந்த கெட்டதும் உன் வாழ்வில் நடந்துடாம இந்த வராகி அம்மா உன்னை காப்பாத்துறேன். உன் வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு குழம்பி கவலை கொள்ளாதே என் செல்லமே. உனக்கு துணையா இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது உன்னால எது வேணாலும் எதிர்த்து தைரியமா வாழ முடியும். வீண் கவலையும் குழப்பங்களும் உனக்கு வேண்டாம். இப்போது நீ என்ன துயரத்தை சந்திக்கிற, எவ்வளவு கஷ்டப்படுறன்னு மற்றவங்களுக்கு தெரியலைனாலும் இந்த வராகி அம்மா அதை முழுவதும் அறிந்தவளாகவே இருக்கேன். உன் மனவேதனையை புரிந்த நானே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுறேன். என் அருளால, என் ஆசீர்வாதத்தால உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறத்தான் போகுது. உன் வாழ்வில் நுழையும் மனிதர்கள் எல்லாருமே பாவத்தை அனுபவிக்கணுன்ற காரணத்தோட கர்ம வினையின் காரணமாகவே உன்னை சந்திச்சிருந்தாலும் இனிமே நல்ல மனிதர்களையும் நல்ல விஷயங்களையும் உன் வாழ்வில் நீ சந்திக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் சங்கம்.